அரசின் செயலால் மனமுடைந்து போனார் பாண்டியன். ஒரு வீட்டில் நிறைய பேர் இருந்தாக்கா இப்படி தான் வரிசையாக சோதனை மேலே சோதனை, யாராவது ஒருத்தன் ஏழையை கொண்டு வந்துகிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த பாண்டியன் குடும்பத்துக்குன்னு ஏகப்பட்ட சோதனைகள் வரிசையாக வந்துகிட்டே இருக்குது. காதலன் கூட சினிமாவுக்கு போன அரசியை கண்டுபிடிச்சி சரவணன் தரன்னு வீட்டுக்கு இழுத்துட்டு வராரு. வீட்டில் போய் சொல்லிடாதானே, வீட்டில் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி கஞ்சிக்கிட்டே பின்னாடி வராங்க. வீட்டுக்கு வந்த சரவணன் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நிப்பாட்டி, உன் பொண்ணு எங்கே போயிட்டு வரான்னு தெரியுதா? ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வரா, சினிமாவுக்கு அவன் காதலன் கூட போயிட்டு வரா அப்படின்ட்டு சொன்ன உடனே கோமதி இந்த இடத்துல, இல்லை சரவணா நீ போய் சொல்கிற, என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா, நான் சொல்கிறத கேளுங்க முதல்ல. அந்த காதலன் யாருன்னு தெரியுமா? உங்கள் அண்ணன் பையன் குமரவேல் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பாண்டியன் துக்கம் தாங்க முடியாமல் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே சேரில் விழுகிறாரு. இதோட இந்த பிரமம் முடியுது.